இதே பார்த்துட்டிங்களாண்ணா, சத்யா மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்குனதுனால முத்துவோட குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா, ரோகிணித்த மட்டும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா, ரோகிணி எப்படியானா முத்துவும், மீனாவையும் வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சிடலாம். சத்யாவ ஒரு 1 வருஷத்துக்கான ஜெயில்ல தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருந்தாங்க. அப்ப அவங்க பிளான் எதுவுமே நடக்காதனால, ரோகிணி மட்டும் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. அது எதனால அவங்க அத்தை வந்து கேஸ் வாபஸ் வாங்குனாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்திலயும் இருக்காங்க. ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா, கேஸ் வாபஸ் வாங்குனதுனால, அம்மாவ எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு முத்து போய் அவங்க அம்மாகிட்ட பேசுறான். ஆனா, என்னதான் பேசினாலும் விஜய் வந்து சமாதானம் ஆகுற மாரி தெரியல. ஆனா, முத்து வந்து ஒரு மாதிரி குழப்பிட்டு வந்துடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு நம்ம ஒரு வேளை வீட்டுக்காரர் நம்மள விட்டு வேற எதனா கல்யாணம் பண்ணிருவாரோ, இல்லன்னா டைவர்ஸ் பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. சரி அவர் கூப்பிடலனா என்ன நாமளே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. போய் வீட்டுக்கு போனவங்க பார்த்தீங்களான்னா, வீட்ல இருக்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஆனா வந்து முத்துவோட அப்பா வந்து என்னன்னு கூட கண்டுறதில்ல. "ஏங்க நான் ஒருத்தி வெளியில போயிட்டு இத்தன நாள் உள்ள வந்திருக்கேன். நீங்க என்னன்னா ஒண்ணுமே கண்டுக்க மாட்றீங்களே!" அப்படின்ற மாரி கேட்குறாங்க வித்யா. அதுக்கு "நானா உன்ன வெளிய போ சொன்னேன். நீயே தானே போன. நீ ஏன் போன? நீ ஏன் வந்துட்ட? இது உன் வீடு. நீ எப்போ வேணாலும் போலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனா என்ன எதுவும் கேட்காத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அமைதியா உட்காந்துடுறாரு. வித்யாவும் சரி இவரு இருக்கிறாருங்க சொல்லிட்டு அமைதியா போயிட்டு வழக்கமா என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்றாங்க. அந்த டைமில பார்த்தீங்கன்னா, ரோகிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தும் பார்த்தீங்கன்னா, வித்யா கிட்ட பேசுறாங்க. "ஏன் அத்த கேஸ வாபஸ் வாங்குனீங்க? எதனால? என்ன அவன் மேல எதுவும் இரக்கம் பட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வித்யா வந்துட்டு, "இல்ல ரோகிணி, அந்த வக்கீல் தான் சொன்னான். கேஸ் வாபஸ் வாங்குனா காசு தரேன்னு சொல்லி. அதுக்காக காசும் குடுத்தான் 2,00,000. அதனால தான் எனக்கு காசு பெருசா பட்டுச்சு. அதனால தான் நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன்." அப்படின்ற மாரி உண்மைய சொல்றாங்க. இந்த விஷயம் எப்படியோ முத்துவோட அப்பா காதுக்கு விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுன்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.